போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன ஈஸ்வரி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? சாரி துர்கா மேடம், நீங்க சொன்னதுக்காக இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட்டா உங்க பிள்ளைக்கு பயம் இல்லாம போயிடும். நாம சொன்னதை நம்பி போலீஸ்காரங்க நம்ம அம்மாவையும் அப்பாவையும் அரெஸ்ட் பண்ணாம விட்டுட்டு போயிட்டாங்களே, அதனால இப்ப உடனடியா கிளம்ப வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், இல்லனா அப்புறமா போய்க்கலான்னு அசால்ட்டா நினைச்சிருவான். அதனால இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாதான் அவன் இனிமே ஜென்மத்துக்கும் அந்த வர்ஷாவை போய் பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டான். ஈஸ்வரி, என்ன ஈஸ்வரி, எங்களை நீ நம்பு. அவன் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இங்க வந்துருவான். அப்படி ஒரு வேளை அவன் வரலன்னா நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கண்டிப்பா பண்ணுவேன், பண்ணாமலாம் விட மாட்டேன். அதுக்காக உங்களெல்லாம் விட முடியாது. ஏன்னா அவனுக்கு பயம் வரணும்னா உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் அவன் வரட்டும். அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அடுத்த நிமிஷமே உங்களை ஸ்டேஷன்ல இருந்து வெளியே விட்டுருவாங்க. வேண்டாம் ஈஸ்வரி, நான் சொல்றது கேளு. இன்ஸ்பெக்டர் மேடம், அரெஸ்ட். ஓகே மேடம், வாங்க சார். ஏய், நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? கதிர் ஈவினிங் வந்துருவான்னு துர்கா அவ்வளவு தூரம் கெஞ்சிட்டு இருக்கால, அப்புறம் எதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு இவ்வளவு துடிக்கிற? ரொம்ப ஆணவத்துல ஆடாத. நீதான் ரொம்ப ஆடிட்டு இருக்க. உன் ஆட்டத்துக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்ஸ்பெக்டர், உங்களை கடமையை செய்ய விடாம தடுத்து தகராறு பண்ணதா இவ மேல ஒரு கேஸ் போட்டு இவளையும் கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். ஆமா, கூட்டிட்டு போங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு நானும் பாத்துறேன். கூட்டிட்டு ஆமா போங்க. கூட்டிட்டு போங்க, அவங்களே வராங்க. அறிவில்லை உனக்கு? சும்மாவே இருக்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்றேன் இந்த பிரச்சனையில தலையிடாதான் சொல்ற, கேட்க மாட்டியா நீ? ஏங்க, நீங்க கொஞ்சம் வாயை மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? இவனோட உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இவகிட்ட போய் எதுக்கு இப்படி கெஞ்சுறீங்க? போலீஸ், லாக்அப், கோர்ட், ஜெயிலு, இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பாத்திருக்கேன்ல. ஏய் ஈஸ்வரி, சக்தி அண்ணனை நான் அரெஸ்ட் பண்ண விட மாட்டேன். வேணும்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்கோ. இன்ஸ்பெக்டர், இது நல்ல வாய்ப்பு. நானும் ரவுடிதான், நானும் ஜெயிலுக்கு போறேன், நானும் ஜெயிலுக்கு போறேன்னு அவங்களே வெளியே வராங்க. அதனால ஜீப்ல அள்ளி போட்டு போயிருங்க. டேய், நீ வாயை மூடிட்டு பேசாம இருடா. அதுக்கு நீ வாயை மூடிட்டு பேசாம இருக்கணும். உனக்கு என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த யோகிதமும் கிடையாது, அருகதையும் கிடையாது. திமிர பாத்தியாலாக்கா இப்படி பேசுறா? இவளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லுங்க. கிரிஜா, சின்னையா சொன்ன மாதிரி நானும் ரவுடிதான் வடிவேலு மாதிரி நீயே வந்து ஜீப்ல ஏறுவேன்னு அடம் பிடிக்கிற. ஆசைய நான் எதுக்கு கெடுக்கணும்? சந்தோஷமா போயிட்டு வா. இன்ஸ்பெக்டர் மேடம், இவளையும் சேர்த்து அள்ளி போட்டு கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாங்க. மேடம். ஈஸ்வரி, வேணா விட்டுரு. யார விட சொல்றீங்க? யாரையும் விட முடியாது. வேணும்னா நீங்களும் அவங்க கூட போங்க. லாக்அப்லயும் இடம் இருக்கும், போற ஜீப்லயும் இடம் இருக்கும். என்ன போறீங்களா? இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நீ பதில் சொல்லி ஆகணும். பதில் தானே, சொல்லிட்டா போச்சு. கான்ஸ்டபிள், என்ன வேடிக்கை பாத்திட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்க. சரிங்க மேடம், கூட்டிட்டு வாங்க. சார் வாங்க. வாமா போலாம். அபி, வாங்க. நீயும் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிக்கிற? சரி அபி, சரி, நீ இப்படியே இரு. என்ன முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க,
இப்பவே உங்க மயனுக்கு கால் பண்ணி தம்பி எங்களை போலீஸ் புடிச்சிட்டு போகுதுப்பா அப்படின்னு ஃபோன் பண்ணுங்க. அப்பயாவது அவன் வரானான்னு பாப்போம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. கூட்டிட்டு போங்க மேடம். ஏறுங்க சார். ரிஜா என்ன இவர் வண்டி தூக்கிட்டு இவரே ஸ்டேஷன் போறாரா? போட்டோம், விருப்பப்பட்டவங்க போட்டோம். இவங்களை புடிச்சதுனால அந்த கதிர் பையன் வந்துருவானா? வந்துருவானா? இந்நேரம் அலறி அடிச்சிட்டு கிளம்பி இருப்பான். ம். வாங்க.